பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 24082 சென்னை இருந்து கொடமலையூர் செல்லும் விரைவு ரயில் இன்னும் சில நிமிடங்களில் கூறப்படுகிறது. எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? எப்படி வரும்? நாளைக்கு தான் அவ்வளோ பெரிய நாளாச்சே. நான் சின்ன வயசுல இருந்து இத பத்தி கேட்க மட்டும்தான் செஞ்சிருக்கேன். ஆனா நாளைக்கு நான் அதை பார்க்க போறேனே. இந்த கதைய பத்தி எங்க அம்மா, எங்க தாத்தா, அப்புறம் நம்ம டவுசரு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. இந்த கதை எங்க நடக்குது தெரியுமா? எங்க ஊர்ல நடக்குது. எங்க ஊர் இருக்குல்ல, இதோ பொறுமே, அங்கதான். அங்க எல்லா வருஷமும் இந்த கதைய நான் சொல்றதை விட கையில தூங்கலே அடிங்க இன்னும். அம்மா அம்மா, எனக்கு அந்த கதையை ஒரே ஒரு தடவை சொல்லுமா. நீ ஒரு தடவை சொல்லிட்டு நான் செமத்த தூங்கிடுறேன். மணி என்னடி ஆகுது? அம்மா அம்மா ப்ளீஸ்மா. சரி, ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கையில் பாப்பா சமத்தா தூங்கணும். ஓகே? நம்ம ஊரு பேர் என்ன? கொடமலையூர். அந்த ஊருக்கு எப்படி அந்த பேர் வந்துச்சு தெரியுமா? தெரியாதே. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு பெரிய சூரியகாந்தி பூ தோட்டத்துல ஒரு குட்டி பூ இருந்துச்சாம். நம்ம கையில் குட்டி மாதிரி. ஒரு நாள் பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு தேனி அங்க வந்து, நான் நேத்து ஜோரா மலையில நனைஞ்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சான். கோடை காலத்துல பிறந்து மழையவே பார்க்காத நம்ம குட்டி பூவுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சா அந்த மழையை பார்க்கணும்னு. அப்போது வெயில் காலம், மதிய நேரம், உச்சில சூரியன் இருக்கும்போது அந்த குட்டி பூ தலையை தூக்கி மேல போற மேகத்துக்கிட்ட, எனக்கு கொஞ்சம் மழை தரியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுச்சான். அந்த மேகமும் ஓகேன்னு சொல்லிருச்சான். அப்போல இருந்து சொல்லி வச்ச மாதிரி வருஷம் வருஷம் கரெக்டா நம்ம திருவிழா அன்னைக்கு அந்த மேகம் வந்து நம்மளுக்கு மழை கொடுத்துட்டு போகும். அட சொல்லி வச்ச மாதிரி என்ன கண்ணு, அதான நிஜம். காரணம் இல்லாமல பெரியவங்க சித்திரை மாசம் 18 அன்னைக்கு திருவிழா குறிச்சாங்க. காலையில அந்த முட்டை வெயில்ல பால் குடத்தை எடுத்துக்கிட்டு பொடி நடையா நடந்து வந்து ஒரு அபிஷேகத்தை பண்ணிட்டு நிக்கும் போது கணீர் நீடி இடிச்சு பட படம் மழை கொட்டினா அது என்ன கண்ணு? அது என்னப்பா அது? பிளஸ்ஸிங். நம்ம ஊருக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். எப்பா சபரி, திருவிழாக்கெல்லாம் தயார் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணியாச்சுங்கய்யா. என் பேத்தி வேற வராப்பா இந்த வருஷம். அந்த பால் கூட ஜாமான்லாம் வாங்கியாச்சா? அதெல்லாம் வாங்கியாச்சுங்கய்யா. சரி சரி சரி. ஏய் மணியாச்சு டேய், நான் போய் அவங்கள கூட்டி வந்துடுறேன். சரிங்கய்யா. கோவில் கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்படி ஓரமா போய் அது கடை போடே. இதுக்குதான் பல்லே வளர்க்க மாட்டானே. எப்பா மணி ஆயிடுச்சு, நீங்க தொடங்கிருங்க. சரிங்கய்யா. குமாரு, அந்த ஒயிலடை கூப்பிடல, நேரம் ஆயிடுச்சு.
மழையவே காணும். கையில் எங்க இருக்கா? நல்லா இல்லையா? கையிலே என்ன கையில அதிசயமா திருவிழாக்கெல்லாம் வந்திருக்க போல. அப்ப இன்னைக்கு மழை தான் போ. திருவிழா வராதுமா, மழை வராதப்பவே நினைச்சேன் ஏதாவது அதிசயம் இருக்குன்னு. இப்பதானே தெரியுது. ஆமால, நான் கூட கள்ள தோப்புக்கு போனேனா, அங்க ஒரு அங்கிள் சொன்னாரு மழையே வரலன்னு. பயந்துட்டேன் தெரியுமா. ஆனா இப்ப நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மழை கூட எனக்காக தான் வெயிட் பண்ணிருக்கு. அப்ப இன்னைக்கு கண்டிப்பா மழை பெய்யல. டவுசர் டவுசரா? பாண்டியன். சரி டவுசர் பாண்டி. அப்போ நீ சொல்றதெல்லாம் பார்த்தா மழைக்காக தான் நீங்க வந்தியா? நான் என் பிறந்த நாளுக்கு உன்னை எத்தனை தடவை கூப்பிட்டுருக்கேன். எதுக்காக வந்திருக்கியா? இப்ப சொல்லு, நான் முக்கியமா இல்ல மழை முக்கியமா? மழைதான். இல்ல உன்னாலதான். கையிலு என்ன லூசா கையில நீ? பின்ன யாராவது மழைக்காக அங்க இருந்து கிளம்பி இங்க வருவாங்களா? எங்க ஊர்ல கொஞ்ச நேரம் மழை பெஞ்சாலே எங்க வீட சுத்தி தண்ணியா நிக்கும். ஐலாண்ட் மாதிரி பயமா இருக்கும் தெரியுமா. அம்மா வேற வெளியே விடவே மாட்டாங்க. ஆமா கையிலு, நான் கூட கேள்விப்பட்டேன். இந்த வேளச்சேரியில வீடு வாங்கினா கூட சேர்ந்து போட்டும் வாங்கணுமாமே. ஆமா. அப்புறம் டிவில காமிச்சாங்க, வெள்ளையா ஒரு ஆண்டி புசு புசுன்னு ஃபுல்லா கேளுப்புல, வெள்ளையா ஒரு ஆண்டி புசு புசுன்னு நாயை கூட்டிக்கிட்டு பால் வாங்க போட்டுக்கு இப்படி இப்படி போனாங்க தெரியுமா? இரு, அப்ப இதோடலாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர் கதைய எங்க அம்மா சொல்வது அது அவ்வளவு அழகா இருக்கும். அது எப்படி திருநாட்டுக்கு நம்ம ஊர்ல மட்டும் கரெக்டா மழை பெய்யுது? சென்னையில நியூஸ்ல வெயில் அடிக்கும்னு சொன்னாங்கன்னா மழை பெய்யும், மழை பெய்யும் சொன்னாங்கன்னா வெயில் அடிக்கும். அது எப்படி நம்ம ஊர்ல மட்டும் கரெக்டா மழை பெய்யுது? அப்ப அது ஏதோ மேஜிக் தானே. ஆமா, போன வருஷம் தான் கொஞ்சம் மேஜிக் பொடிய தூக்கலா போட்டாங்க போல. எல்லாம் ஆலங்கட்டி மழையா பெஞ்சது தெரியுமா? ஆலங்கட்டியா? ஐஸ் கட்டி மழை. அங்க யாரும் அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ வச்சா? மக்கு என்ன போய் மெட்ராஸ்ல போய் படிச்சுட்டு வந்திருக்கோம். போன வருஷம் பேஞ்சதுல தாத்தா தண்டி இருந்து தெரியுமா? சரி, தாத்தா தண்டி இருந்து தெரியுமா? சட்டெல்லாம் போட்டிருக்க. பாண்டியன், கால் மீ பாண்டியன். ஓகே சரிங்க டவுசர் பாண்டி. அண்ணா ஒரு டீ. அட வாங்க சயின்டிஸ்ட் சார், இன்னைக்கு என்ன செய்தி வச்சிருக்கீங்க? அட நீங்க வேற என்ன, ஏதோ கொஞ்சம் படிச்சதுக்கே சயின்டிஸ்ட்னு. ரீசன்ட் ஸ்டடி ரிப்போர்ட்ஸ் அடிப்படையில அதிகமான பிளாஸ்டிக் குப்பைகள் சேர்வதாலும் அவற்றை முறையாக அப்புறப்படுத்தாமல் விடுவதாலும் இந்த நூற்றாண்டின் பாதிக்குள் 86 ஜிகேட்டன் கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் ஏற்படலாம்னும் இந்த சூழல் காலநிலை மாற்றத்தை ஏற்படுத்தி உலக வெப்பமயமாதலை வேகப்படுத்தும்னு அறியப்படுது. கைலி சாக்லேட் பிடிக்கும்ல? தேங்க்ஸ் பாண்டி. டேய் எட்ராத எட்டுன்ற இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் போட்டு போட்டுதான் தோ ஊரே எப்படி இருக்கு. இதனால வர பிரச்சனை எதுவும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுடா. இவர் என்ன ஒரு 10 வயசு பையன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு? அதுவும் கயல் முன்னாடி வேற. ஏதாவது பண்ணணுமே. ரேடியோ அடடா மலடா பாட்டு போட்டு கார்த்தி தமனா மாதிரி நானும் கையலாம். என்னம்மா சித்ரா, ரொம்ப வருஷம் அப்புறம் திருவிழாக்கு வந்திருக்க, எல்லாம் நல்லபடியா போச்சா? ஆமாப்பா, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. காலையில அந்த ஒயிலாட்டம், மதியம் அந்த கெடா வெட்டு, எல்லாமே பிரமாதமா இருந்துச்சுப்பா. உங்க ஏற்பாடாச்சு. ஆனா என்னன்னு தெரியலப்பா, இந்த வருஷம் மழை வராததுதான் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இதோ நம்ம கையில பாருங்க, மதியம் சாப்பிட கூட வீட்டுக்கு வராம அந்த கொடையை கையில வச்சுட்டு மழை வரும்னு உட்காந்துருக்கா. ஏன்பா இந்த வருஷம் மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து இந்த மாதிரி ஒரு தடவை கூட மழை பெய்யாம இருந்தது இல்லையே. அட ஆமாங்கண்ணு, உன்னையும் கையிலையும் பார்த்த சந்தோஷத்துல எனக்கு இது தோணவே இல்லை பாரு. ஏன்பா, ஒருவேளை இந்த செய்தியில எல்லாம் சொல்றாங்களே இந்த குளோபல் வார்மிங்னு, அந்த மாதிரி ஏதாவது எதையாச்சும் வளரிட்டு விட்டா உலகம் அழிவை நோக்கி போகுதுன்னு சொல்லுவ போலே. வேலை நிறைய கிடக்கு பிள்ளை. இதான் அங்க பாரு, பூத்தட்டு எடுக்கிற வேலை இருக்கு. மைக் சட்டை வேற அனாமத்தா போட்டு விட்டு போயிட்டாங்க. கால் வேற கடுக்குது பிள்ளை, காலையில இருந்து நின்னுது. அவங்களுக்கு ஒரு 8 போனை போட்டு வராங்களா இல்லைன்னு கேட்டு சொல்லுமா. சரிங்கப்பா. ஹலோ மக்களே, எல்லாருக்கும்
இருக்கும். வணக்கம், நீங்க கேட்டுட்டு முன்பு ஆலங்கட்டி மழை ஏற்படாத பகுதிகளும் பாண்டி நிறுத்து. அந்த முன்னாடி சாலை போ. வர முடியாது. பாண்டி பாண்டி அந்த முன்னாடி சேனல் மாத்திடும். போது மோசமான ஆலங்கட்டி மழைகளால் பாதிக்கப்படுகின்றன. இந்த அசாதாரண சூழல் உலக வெப்பமயமாதல் மற்றும் வளிமண்டல மாற்றங்களினால் ஏற்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையானது இயற்கை பேரிடர்கள் ஏற்படுவதற்கு குறைவான சாத்தியக்கூறுகள் கொண்ட பகுதிகளின் தயார் நிலை குறித்த கேள்விகளை எழுப்புகிறது. நீ என்ன சொல்ற? சரி சரி, நீ ஒன்றும் பயப்படாத. இதோ ஐயா அங்கேதான் இருக்காரு. நான் பேசிட்டு சொல்றேன், நீ ஒன்றும் பயப்படாத. வைக்கிறேன். ஐயா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாங்களா ஐயா? வாப்பா சபரி, வியாபாரம் எல்லாம் நல்லபடியா போகுதா? அதெல்லாம் நல்லா போகுதுங்க ஐயா. சரிப்பா. அதாங்க ஐயா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெய்ய வேண்டிய மழைங்க ஐயா இன்னைக்கும் பெய்யாங்காட்டி போட்டு வச்ச முளையெல்லாம் வீணா போயிடுமோன்னு ஊர் மக்கள்லாம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க ஐயா. இதை நம்பிதான் கடனெல்லாம் வேற வாங்கி வச்சுட்டோம். இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலைங்க ஐயா. நீங்க தான் எதுனா வழி சொல்லணும். வருஷம் பெய்ய வேண்டிய மழைப்பா. என் பொண்ணும் பேத்தியும் வந்த வருஷம் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கணுமா? அப்பா, என்னையும் கையிலையும் கூட விடுங்கப்பா. இது ஊர் பிரச்சனைப்பா. பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது இல்லையா? நம்ம தான்ப்பா ஏதாச்சும் பண்ணி ஆகணும். ஐயா சொல்றேனே தப்பா நினைச்சுக்காதீங்க. காலையில கூட பூசாரி மேல சாமி ஏறங்களை எதுவும் தெய்வ குத்தமா இருக்குமோன்னு பேசிக்கிறாங்க ஐயா. தெய்வ குத்தமா? என்னையா சொல்றீங்க? அப்படி என்னதான் கரை வச்சா நம்ம அந்த ஆத்தாக்கு? ஏமா, பண்ண வேண்டிய பூஜை எல்லாம் பண்ணியாச்சு, கெடா வெட்டி படையிலும் போட்டாச்சு. ஏன் ஆத்தா அப்படி என்னதான் கோவம் எங்களுக்கு எங்க மேல? அதாங்கய்யா எனக்கும் பயமா இருக்கு. நீ ஒன்றும் பயப்படாதப்பா. நான் ஒரு மடையன், ஆத்தாவே சந்தேகப்பட்டுட்டேன். ஆத்தா கோவத்துல எப்பயுமே ஒரு அர்த்தம் இருக்கும்பா. சாயங்காலம் பூத்தட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நானும் சித்ராவும் போயிட்டு பூசாரி வரட்டு பார்த்துட்டு வந்துடுறோம். அப்பதான் சரியா இருக்கும். சரிங்க. நீ போய் வியாபாரத்தை பாரு, நானும் சித்ராவும் போயிட்டு வந்துடுறோம். சரிங்க. மழை வரலன்னா எப்படின்னா வரும்? அந்த சாமி குறை வச்சிங்களோ இல்ல இந்த பூமி குறை வச்சிங்களோ? இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற பெரிய காரணத்தை எப்படி இந்த ஊருக்கு புரிய வைக்கிறதுன்னு தான் தெரியல. நியூஸ்ல சொல்றத பார்த்தா அது ஒன்றும் அவ்வளோ தூரத்துல இல்லைல்ல. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதும். வரேண்ணா. பாண்டி, அந்த அண்ணா என்னென்னமோ சொல்றாரு. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா? இந்த பூமிக்கு நம்ம மேல கோவம் போல பாண்டி. நீ ஏன்டா அந்த சாக்லேட் கவர் கீழே போட்ட? கையில அதான் நான் அதை எடுத்து குப்பையில போட்டுல, அப்பெல்லாம் சரியாயிரும். இல்ல, நீ முதல்ல பூமிட்ட சாரி கேளு. கேளுடா. ஏன் சபா போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? கையில உன்ன நான் நைட்டு பூத்தட்டு கிடப்ப பாருச்சியா? பாண்டி தான் சாரி கேட்டால, அப்ப மழை பெஞ்சிடும். கையில சாப்பிடாம இன்னும் என்னடி இங்க பண்ணிட்டு இருக்க? வா முதல்ல போ, நான் வர மாட்டேன். போ, மழை பெய்யற வரைக்கும் நான் வர மாட்டேன். போ. அம்மா சொன்ன கதையில உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுடா. அந்த குட்டி சூரியகாந்தி பூ இருக்குல்ல, அது அந்த மேகத்துக்கிட்ட மழை கேட்டுட்டு 1 day ஃபுல்லா வெயிட் பண்ணுச்சான். ஆனா பாவம், அன்னைக்கு மழையே பெய்யலையா. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க தாத்தா பூ கிட்ட போய் ரொம்ப நேரம் அழுதுச்சான். என்ன பண்ணன்னு தெரியாத அந்த தாத்தா பூ என்ன பண்றதுன்னு யோசிச்ச அந்த தாத்தா பூ நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் அந்த மேகத்துக்கிட்ட கொடுத்து மழை கொண்டு வந்துச்சான். அது வரைக்கும் அந்த குட்டி பூ இருக்குல்ல, சமத்தா அழுகாம இருந்துச்சான். கையல் குட்டியும் அதே மாதிரி சமத்தா வெயிட் பண்ணேன்னா கண்டிப்பா மழை பெய்யும். சரியா? அப்ப நீ இன்னைக்கு மழை பெய்யாதானே சொல்ற? போமா, நீ போய் சொல்லிட்டே இருக்கப்பா. இத்தனை நாள் போய்
முடியாதப்பெல்லாம் கையில வச்சுட்டே சுத்து, மழை பெய்யறப்ப எங்கேயாவது போட்டுரு. நான் சொன்னேன்ல மழை பெய்யும்னு. கையில மழை பயங்கரமா பிடிச்சிருச்சு. முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம். அந்த மாடலா இருந்த போது அதெல்லாம் கட்டிப்பட்டு எல்லாம் வயல போய் சேருங்களே. எதுக்காக பதறீங்க? அதெல்லாம் நின்றோம். ஒத்துச்சாங்க. ஒரு புள்ள குட்டி எல்லாம் விட்டு வீட்டுக்கு போ. அம்மா 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 டிவில காமிச்ச மாதிரி நாமளும் போட்டு வாங்க போலேம்மா. ஐயோ வீடு கூட தண்ணி போடல, ஏதோ பள்ளி கொடுக்கல போலையா? கையில பயப்படாத என்ன, அம்மா உன் கூடவே தான் இருக்கேன். மா பயமா இருக்குமா? முக்கிய செய்திகள். மழையால் மண்வாசம் நிறைந்த கோடைமலையூரில் கடந்த ஆண்டு வரை மக்களின் கொண்டாட்டத்தில் ஒன்றாக இருந்த மழை இந்த ஆண்டு மழையின் கோர தாண்டவத்தால் வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. பல தலைமுறையாக வாழ்த்தி வணங்கிய மழை இத்தலைமுறையினருக்கு நரகமாக மாறியது.